எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு நேச்சுரல் ஸ்கின் அண்ட் ஹேர் ப்ராடக்ட்ஸ். இன்னைக்கு நம்மள நிறைய பேருக்கு ஐப்ரோ வளரல, ஐப்ரோ நல்லா தடிமனா இல்ல, growth இல்ல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு சின்ன டிப்ஸ் சொல்றேன். நான் இது ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஐப்ரோ வந்து நல்லா அடர்த்தியா சீக்கிரமா வளருது. ஸோ அது மாதிரி உங்களுக்கு ஐப்ரோஸ் வேணும்னா நான் சொல்ற இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க அதுக்கு என்ன வேணும்னு கேட்டுக்கலாம். ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த வைட்டமின் இ கேப்சூல் சொல்லுவாங்க இருக்கும். மெடிக்கல்ல கிடைக்கும் கொடுப்பாங்க. அந்த வைட்டமின் இ கேப்சூல் அப்புறம் வேஸ்லின், இந்த மாதிரி வேஸ்லின் எடுத்துக்கோங்க. அது என்ன சொல்றது, இப்போ வந்து ஸ்கின் ப்ரொடக்ஷன் இருக்கு, இன்னொரு பெட்ரோலியம் ஜெல்லிங் கூட இருக்கு, அது கூட எடுத்துக்கலாங்க. அப்புறம் தேங்காய் கொஞ்சம், வேலை கொஞ்சம். வாங்க நம்ம எப்படி எல்லாம் செய்யலாம் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் வேஸ்லின் எடுத்து கொடுக்கலாம். நமக்கு வந்து எவ்வளோ வேஸ்லின் வேணுமோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி எடுத்து கொடுத்துருக்கேன். 3 வைட்டமின் இ கேப்சூல் தந்த வேஸ்லின் நான் எடுத்துக்கிறேன். ஸோ கொஞ்சம் எடுத்துக்கிறேன். நான் வந்து இவ்வளோ எடுத்துக்கிறேன். நான் இவ்வளோ வேஸ்லின் எடுத்துக்கிறேன். அது வந்துட்டு இந்த மாதிரி பட்ஸ் வச்சு கை எது வேண்டாம், கை யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ பட்ஸ் வச்சு கை வச்சு அடுத்து கொஞ்சமாக நம்ம கோகனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். அது தேவையான கோகனட் ஆயில் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவு அந்த மாதிரி அளவு தேவைன்னா ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கோகனட் ஆயிலையும் இந்த வேஸ்லின் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மற்ற ஆயில் ஊற்றி அப்படின்னா நல்லா மிக்ஸ் ஆகாது. ஸோ இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வைட்டமின் இ கேப்சூல் இதில் பண்ணிக்கிறேன். மூணையுமே கட் பண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ 3 வைட்டமின் இ கேப்சூல் ஊற்றி வச்சு மறுபடியும் நம்ம கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக நம்ம கொஞ்சமாக கேஸ்டர் ஆயில் ஊற்றிக்கலாம். கேஸ்டர் ஆயில் ஊற்றி நம்ம ஹேர் அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி ஐப்ரோ இல்லைனா அந்த ஐப்ரோஸ் அப்ளை பண்ணலாம். நல்ல ஹேர் க்ரோத் இருக்கும். ஸோ கேஸ்டர் ஆயில் ஊற்றி வச்சு ஃபைனலாக இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஒரு ஆயில் கன்சிஸ்டன்சி நல்லா க்ரீம் மாதிரி வந்துச்சு. ஸோ இதை வந்து நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர், இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டெய்லி நைட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எப்படி அப்ளை பண்ணுறது சொல்கிறேன். ஸோ அப்படி அப்ளை பண்ணுங்கள். இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதை காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு பட்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களோட ஐப்ரோஸில் இப்படி ட்ராப் பண்ணிக்கோங்க. ஸோ ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். கண்டினியூஸாக யூஸ் பண்ணிவிட்டு ரிசல்ட் இருக்குன்னு சொல்லுங்கள். இப்படி ட்ராப் பண்ணுங்கள். கொஞ்சம் இப்படி மசாஜ் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ டெய்லி நைட்டு ரெகுலராக இது யூஸ் பண்ணிவிட்டு ரிசல்ட் இருக்குன்னு சொல்லுங்கள். நல்ல ஒரு ஹேர் க்ரோத் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.